ஓகே, இப்போ போர் அட்டாமிக் மாடல் நம்ம பார்த்தோம். பை அப்ளையிங் போர் போஸ்டுலேட்ஸ், இந்த போர் அட்டாமிக் போஸ்டுலேட் அது இந்த தியரியை பயன்படுத்தி சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்களான, அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் என்னென்னு இருக்குது, ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதே மாதிரி ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ் சச்சஸ் ஹைட்ரஜன், ஹீலியம் ப்ளஸ் லித்தியம் 2+. ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னா ஹீலியமில் 2 எலக்ட்ரான்ஸ் நார்மலாக இருக்கும். 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ப்ளஸ், அதாவது சார்ஜ் அயானாக மாறும். ஸோ அப்போ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ். அதே மாதிரி Li2+ அப்படின்னாலும் லித்தியத்தில் மொத்தம் 3 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது 2+. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷியஸோட என்ன சொல்லலாம், அதனோட ஆர்பிட்டோட ரேடியஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் அந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் ஏ சிங்கிள் எலக்ட்ரான் அட்டாமிக் ஸ்பீஷியஸ், அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம்களோட ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.529 L²/Z ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அதே எனர்ஜி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -13.6 Z²/N². ஓகேவா? இங்கே Z² அப்படின்றது அட்டாமிக் நம்பர், N அப்படின்றது எந்த ஆர்பிட், ஃபஸ்ட் ஆர்பிட்டா அப்படின்னா N = 1, செகண்ட்னா N = 2, அந்த மாதிரி. தென் ஓகே, இப்போ இதே கிலோ ஜூலில் சொல்லணும் அப்படின்னா -1312.8 Z²/N². ஓகேவா? ஸோ இதனோட டீட்டெயில்டு டெரிவேஷன், அதாவது ஆர் அண்ட் ரேடியஸ், தென் எனர்ஜி, இது எல்லாமே நீங்கள் 12th அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். அதாவது போரோட அட்டாமிக் மாடலில் என்னென்ன லிமிட்டேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டேஷன் அப்படின்னா என்னது, குறைகள் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ், அதாவது அட்டாமிக் நம்பர் 1, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற மாதிரி இருக்க 1 எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷியஸ்க்கு இது கரெக்டாக ஒத்து வந்தது. ஆனால் அதனோட இது என்ன அப்படின்னா மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ், நிறைய எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டமுக்கு போர் அட்டாமிக் மாடல் வந்து செட் ஆகலை. தென் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணல, அனேபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி எமிட் பண்ணக்குள்ள ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயோ நம்ம ஆட்டம் வைக்கக்குள்ள அது ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வச்சு ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது ஜீமன் எஃபெக்ட். ஓகேவா? இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஸ்டார்க் எஃபெக்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஸ்டார்க் எஃபெக்ட். ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் போர் ஒரு விஷயத்த சொன்னார், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு சொன்னார், ரிவால்வ் பண்ணுன்னு சொன்னார். அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ வந்து NH/2π இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது ஏன் அப்படின்ற ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணல. பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் டி ப்ராக்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவாம்மா? இப்போ நம்ம போர் அட்டாமிக் மாடல் நம்ம பார்த்தோம். அந்த போர் அட்டாமிக் மாடலை பயன்படுத்தி ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் அண்டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் நம்ம பார்த்தோம். தென் அவங்களோட லிமிட்டேஷன் என்ன பார்த்தோம். சரி, இந்த 3யும் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீகேப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டிசைஸ்டு. எவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஒரு ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து குவான்டிசைஸ்டு, வரையறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்க அந்த சர்க்குலர் பாத் இருக்கு இல்லைம்மா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்திங்க, உனக்கு நான் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ஒரு ரவுண்டான பாதையில் சுற்றிட்டு இருக்கும், அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் சுற்றுது, ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் சுற்றுது அப்படின்னா, ஓகே, எலக்ட்ரான் வந்து ஃபிக்ஸ்டான ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட் அது எனர்ஜி லெவல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் அதாவது எம்விஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் NH/2π இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் NH/2π H/2π அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் n அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், எந்த ஆர்பிட், நம்பர் ஆஃப் த ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டா அப்படின்றது 1 2 3ன்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்த விஷயம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டமை ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டஸ் நாட் லூஸ் எனர்ஜியை வந்து அது லூஸ் பண்ணுறது கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் பண்ணும். அதாவது எப்போ ஜம்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். ஓகேவா? லோவர் லெவலுக்கு ஜம்ப் பண்ணக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா இட் லூஸ் எனர்ஜியை லூஸ் பண்ணும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷனாக வந்து அது எமிட் பண்ணும். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அது எமிட் பண்ணுற எனர்ஜியை E2 - E1 ஈக்குவல் டு hν. அக்கார்டிங் டு பிளாங்க் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் தியரி படி எனர்ஜி நம்ம hν அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன். அப்போ உனக்கு நியூ வேணும் அப்படின்னா E2 - E1/h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி சூட்டபிள் எனர்ஜி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே எலக்ட்ரானுக்கு தேவையான அளவு எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு உனக்கு என்ன பண்ணோன்னா ஜம்ப் ஆகி போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸைட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான் எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டம், அதாவது லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு உனக்கு வந்து ஜம்ப் ஆகி போகும். ஓகேவாம்மா? ஓகே, இந்த போர் அட்டாமிக் தியரியை பயன்படுத்தி நம்ம அதாவது இந்த போர் பாஸ்டுலேட்ஸை நம்ம அப்ளை பண்ணி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸாக இருக்கிற ஹைட்ரஜன், ஹீலியம் ப்ளஸ்ஸு, லித்தியம் ப்ளஸ் 2+ இருக்கிற இந்த மாதிரி இருக்க சிங்கிள் எலக்ட்ரான் இருக்க அட்டாமிக் ஸ்பீஷியஸ் கூட ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனோட ரேடியஸ் Rn = 0.529/z × n² அப்படின்னு நம்ம போடுவோம். ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி En = -13.6 z²/n² எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் உனக்கு கொடுத்துருக்காங்க. இது கிலோ ஜூல்ஸ்லேயும் உனக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம லிமிட்டேஷன்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, போர் அட்டாமிக் தியரி இஸ் அப்ளிகபிள் ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷியஸ். அதாவது ஹீலியம், லித்தியம் மாதிரி 1 எலக்ட்ரான் இருக்க ஸ்பீஷியஸ்க்கு கரெக்டாக செட் ஆகுது சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்கிறதுக்கு. மல்டி எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கு செட் ஆகலை, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் ஜீமன் எஃபெக்ட் அண்டு ஸ்டார்க் எஃபெக்ட். ஓகேவா? ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னா என்னது, ஸ்பிளிட்டிங் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஜீமன் எஃபெக்ட். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எமிட் பண்ணுச்சுன்னா அது ஸ்டார்க் எஃபெக்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து இன்டெக்ரல் மல்டிபிள் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த இடத்துல ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னார். ஆனால் அது ஏன் அப்படி தான் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக ரொட்டேட் பண்ணுது அப்படின்ற ரீசனை அவர் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது வந்து உனக்கு என்ன சொல்கிறதுன்னா இது ட்ராபேக்கு. இந்த ஏன் அந்த என்ன காரணம் அப்படின்றத பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் டி ப்ராக்லி உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்ட்டிக்கல் டியூவலிட்டி ஆஃப் மேட்டர். ஓகேவா? வேவ் பார்ட்டிக்கல் ஒரு மேட்டருக்கு வந்து 2 கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது அதுக்கு வேவ் கேரக்டரும் இருக்குது, பார்ட்டிக்கல் கேரக்டரும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரொபோஸ்டு தட் லைட் ஹேஸ் டியூவல் மேட்டர். அதாவது ஐன்ஸ்டீன் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் எதுக்கு, லைட்டுக்கு வந்து டியூவல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த ஃபோட்டான் லைட் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம ஃபோட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோட்டான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஹேஸ் 2 கேரக்டர். என்னென்ன, அது பார்ட்டிக்கலாகவும் இருக்குது, வேவாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம டி ப்ராக்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து அவரும் ரிசர்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், எல்லா மேட்டருக்குமே வந்து என்ன இருக்குது, டியூவல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டியூவல் கேரக்டர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெரைவ் பண்ணி ஈக்குவேஷனாக கொண்டு வராரு. என்ன அப்படின்னா டெரிவேஷன் ஈக்குவேஷன் ஃபார் த வேவ் லென்த் ஆஃப் எ மேட்டர் வேவ். அதாவது ஒரு மேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் எனர்ஜி, அது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி நியூவாக ஒரு டெரிவேஷனை கொடுக்குறாரு. ஸோ
he combined the following two equation. ரெண்டு ஈக்குவேஷன் அவர் வந்து உனக்கு கம்பைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதசிஸ், பிளாங்க் தியரி படி, அதாவது இவர் லைட்டு அதாவது வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எனர்ஜி வந்து ஹெச் நியூவாக இருக்கும். வேவாக இருந்தது அப்படின்னா, அலையாக இருந்துச்சு, அதாவது வேவ்ஸ் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியுமா? அதாவது வேவ்ஸ் எப்படி போகும், இப்படி மேலேயும் கீழே இப்படி போகும் இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறது பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு, அதாவது ஒரு துகளுக்கு இந்த பண்பு இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்படி அலை மாதிரி வேவ் மாதிரி இருந்துச்சுன்னா அதனோட எனர்ஜி வந்து ஹெச் நியூ அப்படின்னு சொல்கிறாரு. இதே ஐன்ஸ்டீன் வந்து பார்ட்டிக்கல், அதாவது தூள் மாதிரி இப்படி துகள் துகளாக இருந்தது அப்படின்னா அதனோட எனர்ஜி E=mc² அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்கள், H=H நியூ, E=mc². அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அது இதுவும் ஈவோட வேல்யூ தான், இதுவும் ஈவோட வேல்யூ தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹெச் நியூ =mc² அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நியூ ஈக்குவல் டு c/λ, சரியா? நியூ c/λ அப்படின்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நியூவுக்கு பதிலாக. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்போ உனக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா λ=h/mc அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ப்ராக்லி ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா, லைட் வேவாக இருக்கக்குள்ள அதனோட இதை வந்து நம்ம சியில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் வெலாசிட்டியை. இதே பார்ட்டிக்கல் அப்படின்னா வெலாசிட்டியை நம்ம வியில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அந்த சிக்கு பதிலாக வியை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா λ=h/mv, சரியா? λ=h/mv அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் தான். அதாவது when you considered as light அப்படின்னா h/mc, பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா h/mv. ஓகேவா? இந்த mv அப்படின்றது என்னது, நத்திங் பட் மொமெண்டம். அதனால நீங்கள் h/p அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷன் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம டியூவாலிட்டி ஆஃப் மேட்டர், அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் டியூவாலிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின் ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து உனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டியூவல் கேரக்டர், அதாவது லைட்டுக்கு டியூவல் கேரக்டர் இருக்குது, பார்ட்டிக்கலாகவும் இருக்கும் வேவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு ஐன்ஸ்டீன் சொன்னார். ஸோ இந்த கான்செப்டை பேஸாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டி ப்ராக்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து எல்லா மேட்டருக்குமே டியூவல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டெரிவேஷனை உனக்கு கொடுத்தாங்க. அதாவது வேவ் லென்த் ஆஃப் எ மேட்டர் வேவ், கம்பேரிசன் ஆஃப் த டூ ஈக்குவல் எனர்ஜிஸ், ரெண்டு ஈக்குவலாக இருக்க எனர்ஜிஸை வச்சுட்டு வேவ் லென்த் ஆஃப் எ மேட்டர் வேவ், ஒரு மேட்டரோட வேவ் லென்த்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதசிஸ் படி பார்த்தீங்கன்னா E=h நியூ. ஐன்ஸ்டீன் ஹைப்போதசிஸ் படி பார்த்தீங்க, அதாவது மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் படி பார்த்தீங்கன்னா E=mc². ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க, அதாவது நியூ வந்து c/λ, நியூ c/λ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு சிவை கேன்சல் பண்ணிடுறீங்க. தென் லாஸ்ட்டாக உனக்கு λ=h/mc அப்படின்ற ஆன்சர் உனக்கு கிடைக்கும். when you consider as a wave, அப்போ h/mc நம்ம சொல்லுவோம். if you consumed as a particle அப்படின்னா h/mv நம்ம போடுறோம். சரியா? c அப்படின்றது நீங்கள் லைட்டாக கன்சிடர் பண்ணக்குள்ள சீன் போடுவீங்க, பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணக்குள்ள வீன் போடுவீங்க. v இஸ் நத்திங் பட் எனது mv அப்படின்றது மொமெண்டம். ஓகேவா? p =mv அப்படின்றது மொமெண்டம். இப்போ இந்த கொஷின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ப்ராக்லி ஈக்குவேஷன், டெரைவ் டி ப்ராக்லி ஈக்குவேஷன்னா இதை தான் எழுதணும். ஓகேவா? இல்லை எக்ஸ்பிளைன் அபவுட் டியூவாலிட்டி மேட்டர் அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? யாருக்காவது டவுட் இருந்தால் இன்னொரு தடவை நல்லா படித்து பாருங்கள். ஓகே, இன் திஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறது, மூவிங் பார்ட்டிக்கல் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் எ வேவ். அதாவது எந்தெந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்கோ அதை நம்ம வேவ்னு கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி வேவுக்கும் வந்து பார்ட்டிக்கல் கேரக்டர் அது எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எ பார்ட்டிக்கல் வித் ஹை லீனியர் மொமெண்டம், எம்வியோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்வி அப்படின்னா என்னது, எம் மாசு, வி வந்து வெலாசிட்டி. மாஸ் வந்து உனக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அதிகமாக இருக்குது அப்படின்னா
பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெலாசிட்டியோட ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உனக்கு சொல்கிறாங்க, பார்ட்டிக்கல் விச் ஹாவ் ஹை மொமெண்டம் இட் ஹேஸ் very low wavelength. ஓகேவா, wavelength will be so small, சரியா, and cannot be observed, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்மாலாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல், அதாவது கணக்கே தெரியாத இருக்க மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல், அதனோட மாசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻³ கிலோகிராம், சரியா, -31 கிலோகிராமில் இருக்க ஒரு பொருளுக்கு வேவ் லென்த் வந்து ரொம்ப லார்ஜாக உனக்கு இருக்கும், சரியா, வேவ் லென்த் லார்ஜாக இருக்கும். இந்த சைஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் இட் பிகம் சிக்னிஃபிகண்ட். அப்போ வந்து உனக்கு அந்த வேவ் லென்த் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அளவு, சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு கிடைக்கும். ஓகேவா, அதாவது பார்ட்டிக்கல் பெருசாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேகமாக மூவ் ஆகிற பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். அதே வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்க மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும், ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ் லென்த் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சம்மோடு உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உனக்கு 6.626 கிலோகிராம் அயன் பால் எடுத்திருக்காங்க, சரி, அயன் பாலோட வெயிட் கொடுத்துருக்காங்க, 6 கிலோஸ் 6.5 கிலோஸ் இருக்குது. எவ்வளோ இதில் போகுது, 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 72.73 மீட்டர்/செகண்ட், ஸோ இந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டி ப்ரோக்லி ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம அயன் பாலுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரானுக்கும் வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறோம். அதாவது டி ப்ரோக்லி ஈக்குவேஷனில் லாம்டா = h/mv நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லாம்டா அப்படின்றது தான் உனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த். ஓகேவா, லாம்டா அப்படின்றது வேவ் லென்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேவ் லென்த் வந்து நம்ம டி ப்ரோக்லி டெரிவேஷன் லாம்டா = h/mv, h பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அயன் பாலோட வேல்யூ மாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எவ்வளோ தூரத்தில் போகுது, 10 மீட்டர்/செகண்டில் போகுது. ஸோ அப்போ இதனோட வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.10 × 1 × 10⁻³ மீட்டர் தான் இதனோட வேவ் லென்த். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரானோட வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்கக்குள்ள பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ போட்டிருக்கோம். தென் இது வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். தென் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, 72.73 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 1.10⁻⁻5 மீட்டர் உனக்கு கிடச்சிருக்கு. அதாவது அயன் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10⁻35, இது வந்து பார்த்திங்கன்னா 10⁻5. அயன் பால் வந்து 6 கிலோ இருக்குது, ஆனால் இது வந்து எலக்ட்ரான் வந்து கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்குது, அயன் பாலுக்கு கம்மியாக இருக்குது. ஏன் வந்து கம்மியாக இருக்குன்னா, இன் அயன் பால் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி ஹெல்டு டுகெதர், உள்ளே இருக்க ஆட்டம்ஸ் எல்லாமே டைட்டாக பவுண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வேவ் லென்த் உனக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டி ப்ரோக்லி ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட், அதாவது வேவ் லென்த் இஸ் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மெஷரபிள் ஃபார் அயன் பால், இட் இஸ் டூ ஸ்மால். ஓகேவா, டு மெஷர் இட் இஸ் பிகம் இன்சிக்னிஃபிகண்ட், அதாவது என்ன சொல்கிறது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது டி ப்ரோக்லி ஈக்குவேஷனை பயன்படுத்தி எலக்ட்ரானுக்கு வந்து நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அயன் பாலுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிக்னிஃபிகண்ட்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, அது வந்து இப்போ என்ன சொல்கிறது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டி ப்ரோக்லி அப்ளிகேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா குவான்டிசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் டி ப்ரோக்லி கான்செப்ட். நம்ம போர் அட்டாமிக் தியரியிலே வந்து பார்த்தோம், mvr = h/2π அப்படின்னு சொன்னார். அதாவது எலக்ட்ரானோட சர்க்குலர் பாத் வந்து இந்த ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற பாதையில், அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள் ஈக்குவலாக இருந்தால் அந்த பாத்தில் தான் வந்து சுற்றும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதுக்கு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரீசன் என்னன்றது டி ப்ரோக்லி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா,
ஓகே, அக்கார்டிங் டு டி ப்ரோக்லி கான்செப்ட், ஓகேவா? டி ப்ரோக்லி கான்செப்ட் படி எலக்ட்ரான் வந்து உனக்கு என்ன சொல்லுது, நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கு. அப்படி சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிக்கல் கேரக்டரும் இருக்குது, வேவ் கேரக்டரும் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்படி வந்து எலக்ட்ரான் வந்து வேவாக இருந்தது அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட். அதாவது எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டரும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிக்கல் கேரக்டரும் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட், அந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இன்டெக்ரல் மல்டிபிள் வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ஆர்பிட் வந்து ஷுட் பி அண்ட் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, 2πr. அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்று என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து 2πr. அது எதுக்கு ஈக்குவலான்னு கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த், வேவ் லென்த்தோட மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது n லாம்டாவுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ n லாம்டா அப்படின்னக்குள்ள 2πr, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாம்டா ஈக்குவல் டு h/mv, நம்ம டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்ல, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அட் ஃபைனல் ஸ்டெப்பில் mv வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வரோம், இந்த 2πயை நம்ம கீழே இந்த சைட் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ mvr ஈக்குவல் டு nh/2π. ஸோ இந்த mvr அப்படின்றது என்னது, ஆங்குலர் மொமெண்டம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, nh/2π வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இந்த ஈக்குவேஷனை ஏற்கனவே வந்து போர் சொல்லிட்டாரு, ஆனால் ரீசன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த ரீசனை வந்து பார்த்திங்கன்னா டி ப்ரோக்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த n2πr ஈக்குவல் டு n லாம்டா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லை, அதுக்கு எப்படி ஈக்குவலாக இருக்கும்ன்றதை நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், உனக்கு வந்து நான் உனக்கு ஒரு வேவ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வேவ் அப்படின்னா வந்து உனக்கு எப்படி போகும், இப்படி தான் உனக்கு போகும். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. ஸோ அப்போ இப்படி போய் இப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிடியூட் வந்ததுன்னா ஒரு வேவ் அப்படின்னு உனக்கு அர்த்தம். ஓகேவா? இதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மூமெண்ட்டில் போயிட்டுருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து அது பார்ட்டிக்கலாகவும் உனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஆர்பிட்டில் உனக்கு சுற்றிட்டுருக்கும். இதே வந்து உனக்கு வேவாக இருக்குது அப்படின்னக்குள்ள உனக்கு இந்த இதில் தான் வந்து மூமெண்ட் ஆகிருக்கும். சரியா? இது ஒரு வேவ். அதாவது இப்படி இந்த இப்படி போய் இப்படி வந்தது அப்படின்னா உனக்கு ஒரு வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எத்தனை வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இது ஆம்ப்ளிடியூட் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4. ஸோ இங்கே 4 வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இங்கே இன்டெக்ரல் வேவ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் வந்து உனக்கு 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் உனக்கு இங்கே சர்க்கிளும் இருக்குது, என்ன சொல்கிறது, வேவ்ஸ், அந்த வேவ் லென்த் உனக்கு இருக்குது, அதை இன்டெக்ரல் மல்டிபிள் வேவ் லென்த்தும் இருக்குது. ஸோ அதனால தான் உனக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு 2πr, இந்த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது n-க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாம்டான்றது வேவ் லென்த். ஓகேவா? இந்த லாம்டாவுக்கு பதிலாக h/mv டி ப்ரோக்லி ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், mvr mv இந்த சைட் கொண்டு போகிறோம், 2π இங்கே கொண்டு வந்துடும். ஸோ mvr ஈக்குவல் டு nh/2π. திஸ் இஸ் த குவான்டிசேஷன்